இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் 4, 2025 4/3/2025 தமிழ் குரோதி வருடம் மாசி மாதம் 20ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. பரணி நட்சத்திரம். வளர்பிறை பஞ்சமி திதி பிற்பகல் 3:18 வரை. அதன் பிறகு சஷ்டி திதி. சித்த யோகம். கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி சூரியன், மீனத்தில் ராகு சுக்கிரன் புதன். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தனிப்பட்ட ஆசைகள் பூர்த்தியாகும். மனசில் ஒரு விதமான சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களுடைய கௌரவம், பதவி உயர்வு, வேலை வாய்ப்பில் முன்னுரிமை போன்ற விஷயங்களால் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். வீட்டில் உங்களுக்கு திருமண பற்றிய பேச்சுவார்த்தைகள் துவக்கினாங்கன்னா அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றம் ஏற்படும். சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான முயற்சியில் இருந்த தடைகள் விலகும். நீண்ட நாட்களாக உங்களுடைய உடம்பு ரீதியாகவும் சரி, வண்டி வாகன வகையிலும் சரி, பராமரிப்பு செலவுகள் அல்லது மருத்துவ செலவுகள் இருந்ததுன்னா இன்னைக்கு அந்த செலவுகள் நிவாரணத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை கொடுக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குறிப்பாக உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கான விலையுயர்ந்த பொருட்கள், அதாவது மொபைல் ஃபோன் வாங்குறது, இல்லாட்டி லேப்டாப் கம்ப்யூட்டர் ஏதாவது வாங்குறது, இல்லாட்டி தங்க நகைகள் வாங்குவதுன்ட்டு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு செலவு ஏற்படும். அதற்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கௌரவத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய யோகமான நாள். குடும்பத்தில் உங்களுக்கு இருந்து வந்த அவமரியாதை விலகும். அதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனாவசியமான செலவுகளை தவிர்ப்பதும், புதுசாக முதலீடு செய்வதை வியாபாரத்திலேயோ இல்லை தொழிலையோ முதலீடு செய்வதை தவிர்ப்பதும் புத்திசாலித்தனம். ரிஷப ராசி. விரயஸ்தானத்தில் சுக்கிரனின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு. அதனால் உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக தனிப்பட்ட படாடோப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இல்லை. ஆனால் ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன சின்ன சங்கடம் இருந்ததுன்னா அதற்குண்டான மருத்துவ தேவைகள் பூர்த்தியாகும். தனிப்பட்ட மருத்துவ தேவைகள் மட்டுமல்லாமல் தனிப்பட்ட ஆசைகள் பூர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப தேவைகளுக்காக, அதாவது குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுகின்ற நாள். அதாவது உங்கள் வேலை விஷயமா நீங்கள் வெளியூருக்கு போகிறதா இருந்தால் அது உங்களுக்கு காரிய தடையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். போகிற காரியம் தடையை ஏற்படுத்தும், அது சக்ஸஸ் ஆகாது. அதனால் உங்களுக்கு நேர விரயம், பொருள் விரயம் ஏற்படுமே தவிர அதனால் எந்த லாபமும் இல்லை. அதே சமயம் உங்களுடைய தாயார் சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய விஷயங்களில் மருத்துவ செலவுகள் அல்லது வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் எண்ண விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். அடுத்தவங்களை பற்றி, உங்கள் கூட பிறந்தவங்களை பற்றி, உங்கள் அக்கா, உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, உன் தங்க, இவங்களை பற்றியெல்லாம் மனசில் நினச்சி கவலைப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானத்தில் இருந்த தடைகள் விலகினாலும் வார்த்தைகளால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் அல்லது உடன்பிறப்புகளை பற்றிய கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகளின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை உள்ள ஒரு தடுமாற்றமான நாள். மிதுன ராசி. ராசிநாதன் புதன் நீச்ச பங்கமாகி இருக்கிறது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு, வியாபாரிகளுக்கெல்லாம் வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள்.
வியாபாரம் செழிப்படையும், வியாபாரத்தின் மூலமாக வருமானம் அதிகரிக்கும், வருமானத்தின் மூலமாக உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அதனால் குடும்பத்தில் மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை பளு காரணமாக, அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற காரணமாக கொஞ்சம் படபடப்போடு செயல்படுவீங்க. ஆனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன் பணியாற்றுபவர்களின் தவறுகளையும் நீங்கள் சுட்டிக்காட்டி பேசும்பொழுது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. உங்கள் கௌரவத்தை விட்டு கொடுக்காம பேசணும். அதாவது பாலிஷ்டாக சொல்லணுமே தவிர மிரட்டி உருட்டி பேசக்கூடாது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கடல் கடந்த தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் மனஸ்தாபம் இருக்குது. ஆனால் அதே சமயம் உங்களுடைய உடன்பிறப்புகளின் தேவைகளையும் பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்ப நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை வாய்ப்பு சம்பந்தமான முயற்சிகளில் சிலருக்கு வெளியூர் பிரயாணம் ஏற்பட்டதுன்னா, அதாவது சொந்த ஊரில் இல்லாமல் வேறு ஊருக்கு ட்ராவல் பண்ணி வேலைக்கு சேர்றதா இருந்தால் இன்றைக்கி நல்லது. சொந்த ஊரில் வேலைக்கு சேர்றதா இருந்தால் உங்களுக்கு பெருசாக பதவி கிடைக்காது. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி தான் இருக்கும். சில காம்ப்ரமைசஸ் உங்களுக்கு இன்றியமையாதது. அந்த காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு வளர்ச்சி இருக்குது. படிப்பு சார்ந்த விஷயங்கள், அதாவது படிக்கின்ற குழந்தைகளுக்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடக ராசி. ராசிநாதன் தசமஸ்தானத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம், வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகமும் ஏற்படும். சிலருக்கு தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். அலுவல் ரீதியாக சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் அல்லது உங்களுடைய எதிரிகளின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடத்தை கொடுத்தாலும் வேலையில் அது பாதிப்பை ஏற்படுத்தாது. என்று உங்களுக்கு பண வருமானத்தில் தொய்வுகள் ஏற்பட்டாலும் பெருசாக பாதிப்புகள் ஏற்படாது. கடன் பிரச்சனைகள் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வேலை சம்பந்தமாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது. நீங்கள் வியாபாரியாக இருந்தால் வியாபாரத்துக்காக வெளியூர் போகிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் பொருட்களின் மீது கவனமாக இருப்பது நல்லது. அனாவசியமாக போலீஸ் கேஸு இல்லாட்டி லீகல் பிரச்சனைகளில் சிக்கிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அது தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே சமயம் தொழில்முறை எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சு சாதுரியத்தின் காரணமாக பாதிப்புகள் வராமல் பார்த்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளின் வளர்ச்சி அமோகமான பலன்களை ஏற்படுத்தினாலும் அவர்களுக்கான செலவுகள் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்குண்டான செலவுகள் ஏற்படுறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதாவது குழந்தைகளை நினைத்து சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். சிம்ம ராசி. பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திரன், வளர்பிறை சந்திரன் இருக்காரு. அந்த பாக்கியஸ்தானாதிபதியான செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு தந்தை வழி உறவினர்கள் மூலமாக அல்லது தந்தை வழி நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும் அல்லது உங்கள் மீது அன்பு பாராட்டுவதற்குண்டான சூழ்நிலைகள் அமையும். இதனால் உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த மன உளைச்சல்கள் விலகுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, உங்களுக்கு இன்றைக்கி தேவையில்லாத சில அலைச்சலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்கு சார்ந்த அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். அதே சமயம் சக பணியாளர்கள் விஷயத்தில் இன்று தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா அவங்க குதர்க்கமாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பேசுகிறதுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறோன்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் அவங்கக்கிட்ட பேசுகிறத தவிர்க்கிறது நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் இன்று உங்களுக்கு நற்செய்திகள் வரும். குழந்தைகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளம் வயது ஆண் பெண்களுக்கு கணவன் மனைவி மனவேற்றுமை இருந்தாலும் வம்ச விருத்தி ஏற்பட்டு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை அமைகின்ற ஒரு சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. விரக்தி மனப்பான்மைனா உடனே நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க. நல்ல விஷயந்தான், ஆனால் இதெல்லாம் நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அது ஒவ்வொன்றா நடக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்படாதீங்க. மருத்துவ ரீதியான சில செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பண பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கும். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும்.
பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தொழில்முறை எதிரிகள், பர்சனல் எனிமிட்டி எதுவாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு வெற்றி வாகை சூடுவதற்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நற்செய்திகள் வரும். எதிர்பாலினத்தவர்களால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்தில், அது உங்கள் கூட ஒர்க் பண்ணக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் சில தேவையற்ற விமர்சனங்களை பண்ணுவாங்க. உங்களுக்கு சப்போர்ட்டிவாக எதிர்பாலினத்தவர்கள் சாதகமாக செயல்பட்டு உங்கள் பேரை காப்பாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அதாவது நீங்கள் பேசுகிறது உங்களுடைய விஷயத்தை மட்டும் பேசணும். அடுத்தவங்க விஷயத்தை நீங்கள் உங்கள் பிரச்சனையில் இழுத்தீங்கன்னா அது உங்களுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் வேண்டாத விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. கன்னி ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். மனசும் உடம்பும் சொல் பேச்சு கேட்காது. நீங்கள் மனசில் ஒன்று நினைக்கிறீங்க, அதை செயல்படுத்தலான்னா உடம்பு ஒத்துழைக்காது. சரி, உடம்பு ஒத்துழைக்குதுன்னு நினச்சி செயல்பட்டீங்கன்னா மனசு எதிர்மறையாக திங்க் பண்ணி உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி ஆரோக்கிய விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தும். அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள் இல்லாட்டி யாராவது உங்கள் பேரில் உங்கள் எதிரிகள் ஏதாவது கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கேஸ் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கு தேவையில்லாத மன உளைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவசரப்பட்டு நீங்கள் வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா அது மேலும் சிக்கலை ஏற்படுத்தும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. எதிரிகள் விஷயத்தில் சற்று நிதானத்துடன், அதாவது புலி பதுங்குதுன்னா பாயறதுக்கு, அதனால் நீங்கள் பதுங்கி செயல்படுறது நல்லது. நீங்கள் பதுங்காமல் தாட்பூட்னு குதிச்சிங்கன்னா அது உங்களுக்கு சிக்கலை அதிகப்படுத்தும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க அதிகாரிகள் சில தேவையற்ற விமர்சனங்களை பண்ணுவாங்க. உங்கள் பேரில் சுமத்தி சங்கடப்படுத்துவாங்க. அதனால் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. மன வருத்தம் அல்லது அரசாங்க வகையில் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு தேவையற்ற விமர்சனங்களை கொடுப்பாங்க. இதில் பத்தாவதுக்கு தாயாரின் செயல்பாடுகளும் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். இருக்கிற இடம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி எந்த ஒரு விஷயமும் நீங்கள் எதிர்பார்க்கறது ஒன்று, நீங்கள் ஒரு சின்ன பைப் ரிப்பேர்னு போனீங்கன்னா அது அந்த பைப் கனெக்ஷனையே டோட்டல் கனெக்ஷனையே மாற்றுற மாதிரி வரும். அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் முன்னேற்பாடோடு செயல்படுவது நல்லது. அல்லது இன்றைக்கி இருக்கக்கூடிய வேலைகளை தள்ளி போடுறது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. உங்களுடைய ஆரோக்கியத்திலும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. எங்கேயாவது வண்டியில் போகிறீங்க அப்படின்னா கீழே விழறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறனால ரொம்ப எச்சரிக்கையாக வண்டியை ஓட்டுங்க. அதே சமயம் நீங்கள் நெருப்பு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் இன்று தேவையற்ற சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால நிதானத்தை கடைபிடித்து செயல்படுவது நல்லது. துலாம் ராசி, சப்தமஸ்தானத்தில் சந்திரன், மனசில் சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். நண்பர்களுடன் பொழுதை இனிமையாக கழிப்பீர்கள். இன்ஃபேக்ட் ஆஃபீஸுக்கு போயிருப்பீங்க, ஆஃபீஸில் உட்காந்து ஃப்ரீயாக கேஷுவலாக உட்காந்து பேசுவீங்க. இதனால் உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். ஆனால் சில சமயம் நீங்கள் தான் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் மேல் அதிகாரிகளுக்கு இல்லை, உங்கள் ஓனருக்கே கூட நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இதனால் உங்களுக்கு கையிருப்புகள் கரையும். வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சந்தோஷகரமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை வழி உறவினர்கள் காரணமாக சில செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். திடீர்னு யாராவது உறவுகள் வீட்டுக்கு வருவாங்க. அதனால் உங்களுக்கு கையிருப்புகள் கரையும். அதே சமயம் வேலை விஷயமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்குண்டான சூழ்நிலை இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய சீனியர்ஸ் உங்களுக்கு மனசில் சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுவாங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். ஆனால் செலவுகள் ஜாஸ்தி இருக்கும். அதே சமயம் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை மூலமாக ஏற்பட்ட செலவுகள் குறைந்து வருமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்கள் சில தேவையற்ற விமர்சனங்களை வச்சு செலவு பண்ண வைப்பாங்க. அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டால் போதும். நண்பர்களால் ஆதாயமும் உதவியும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். எதிரிகள் மூலமாக வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். உங்களுக்கு அதிர்ஷ்ட பணம் ஏதாவது லாட்ரி இல்லை ஷேர் ட்ரேடிங் இல்லாட்டி எங்கேயாவது
கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதன் மூலமாக வருமானம் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். விருச்சிக ராசி, 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு செலவுகள் இருக்கும். இந்த செலவுகள் மூலமாக நன்மைகள் ஏற்படும். இந்த நன்மைகள் மூலமாக வளர்ச்சி ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலும் அலைச்சல் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. கடன் சார்ந்த விஷயம் அல்லது உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைச்சிட்டு இருந்ததுன்னா அந்த நண்பர்கள் மூலமாக சில தேவையற்ற விமர்சனங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது சப்தமஸ்தானாதிபதியான சுக்கிரனின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறதுனால உங்களின் மீது வீண் பழி சுமத்தி பேசுவாங்க. எந்த நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருந்தார்களோ அவர்களே. அதனால் அவங்கக்கிட்ட நீங்கள் இன்றைக்கி வாக்குவாதம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஆனால் அவங்களே உணர்ந்து அதை மாற்றிக்கொள்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இன்றைக்கி காலையில் உங்களை பற்றி தப்பாக பேசுவாங்க. சாயந்தரம் 4 மணிக்கு மேலே உங்களை பற்றி பெருமையாக பேசி மாற்றத்தை உருவாக்குவார்கள். நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும் வருமானத்தை காட்டிலும் வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க. இந்த வாங்கின கடன் அடைக்கிறதுனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். கவலைகள் விலகும். எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். ஆனால் நீங்களாக சில விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு நல்லவங்களுடைய மனசில் சங்கடத்தை ஏற்படுத்துவீங்க. உதவி செய்து கொண்டிருக்கின்ற சில நபரிடம் உங்களுடைய தேவையற்ற பேச்சுக்கள் அல்லது எடுத்தெறிஞ்சு பேசும் வார்த்தைகளால் அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்துவீர்கள். இதனால் உங்களுக்கு உண்டான சில நட்புகளை இழக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வீண் எண்ணங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். தனுசு ராசி, இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். அதாவது குழந்தைகளுடைய மேல் படிப்பு, குழந்தைகளுடைய வேலை வாய்ப்பு, குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடல் கடந்த தொடர்புகள் மூலமாகவும் உங்களுக்கு நற்செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை செய்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உடன்பிறப்புகளுடன் நல்ல பார்ட்னர்ஷிப் இருக்கும். உடன்பிறப்புகள் இத்தனை நாளாக உங்கள் பேச்சுக்கு எதிர்வாதம் பண்ணிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 2-3 நாளாகவே உங்கள் பேச்சுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். இதனால் உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் கலகங்கள் விலகுவதற்குண்டான யோகம் ஏற்படும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அவர்கள் மூலமாக ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கடந்த கால தவறுகள் அல்லது கடந்த கால எதிரிகளுக்கான தேவைகளை உங்கள் உடன்பிறப்புகள் பூர்த்தி செய்வார்கள். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். உங்களுடைய மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உடன்பிறப்புகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூர்வீக சொத்திலிருந்து பங்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றங்கள் கிடைத்து செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறைமுக எதிரிகள் அடங்கி இருப்பதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேண்டாத பேச்சுக்களின் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட சிக்கல்களுக்கு தீர்வு காணணும்னு நினைப்பீங்க. அந்த தீர்வில் தடை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் இன்று உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும். உடல் சுகம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். அதாவது இன்றைக்கி உடம்புல அசதி ஓய்வு இருக்கும், ஓய்வு தேவைப்படும். ஆனால் அதை அனுபவிக்க முடியாது. அலைச்சல் ஜாஸ்தியாகும். உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களிலோ அல்லது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளின் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலோ அல்லது உங்களுடைய தந்தையின் செயல்பாடுகளினாலோ உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகர ராசி, உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். வேலை போயிடுத்துன்னு நினச்சிருப்பீங்க, அந்த வேலை மீண்டும் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அரசாங்க அதிகாரிகளுடன் இன்று வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுடைய வேலை விஷயமா பேசினீங்கன்னா கொஞ்சம் அடக்கி போகிறதுக்கு நல்லது. நீங்கள் அடங்காமல் அதிகாரமாக பேசினீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளின் பலத்தை கூட்டுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். இன்று உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுகின்ற நாள்.
உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சூழ்நிலை காரணமாக வாக்குவாதங்கள் அதிகரிக்கக்கூடிய சங்கடமான சூழ்நிலை இருக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய மாமனார் மாமியார் போன்றவர்களுடன் இன்று அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படும். அவங்களாம் இப்போ அவங்க கூட இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய உறவுகள் மூலமாக உங்களுக்கு தேவையற்ற விமர்சனங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு இன்று அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆனால் உடம்புல ஏதோ ஒரு அசதி இருந்துகிட்டே இருக்கும். உறவுகளின் தேவைகளுக்காக உங்களுடைய உதவியை நாடுவார்கள். அதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் எழுச்சியும் வளர்ச்சியும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. கடன் பிரச்சனைகள் தீர்வை சந்திக்கக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுக்கு எதிரியாக செயல்பட்ட சில நபர்கள் உங்களுடைய எதிர்ப்பை பார்த்து பயந்து உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் கடன் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் ஏற்படும். வருமான அதிகரிப்பு ஏற்படுவதில் தாமதம் ஏற்படுகின்ற சுமாரான நாள். கும்பராசி, இன்று உங்களுக்கு பணவரவின் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அமைகின்ற ஒரு சிறப்பான நாள். உறவுகளின் வருகை குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். எதிரிகள் கூட இன்றைக்கி உங்கள் கூட இருப்பாங்க. இன்றைக்கி யாரோ ஒருத்தர் உங்கள் கூட இருக்கிறவங்க எதிரியாகவும் இருப்பாங்க. ஆனால் அவர்களால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் மொத்தத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு மன நிம்மதியும் மன நிறைவும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் உங்களுடைய வார்த்தைகளால் எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளுடன் கருத்து மோதல் ஏற்பட்டிருந்துன்னா இன்னைக்கு அந்த கருத்து மோதல் சாதகமாக மாறுவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இனிமையான வார்த்தைகளை பேசுவீர்கள். குறிப்பாக உங்கள் வீட்டில் உங்களுக்கு மூத்த சகோதரிகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க பேசுவாங்க உங்கள் சார்பாக, அவன் பண்ணினது கரெக்டு தான், அவன் பண்ணினது தப்பு கிடையாதுன்ட்டு. இதனால் உடன்பிறப்புகள் உங்களுக்கு மரியாதை கொடுப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் சுகங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாக்கு சாதுரியத்தின் மூலமாக உங்களுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனை நீங்கள் பேசினா தீர்க்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. வருமானத்தில் பெருசாக பாதிப்பு இல்லை. ஆனால் கணவன் மனைவி உறவில் தாங்க பிரச்சனை. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சில இடத்துல எங்கே கொஞ்சம் காட்டமாக பேசணுமோ அந்த இடத்துல காட்டமாக பேசினா மட்டும்தான் உங்களுக்கு காரிய பலிதம் ஏற்படும். அதற்கேற்றார் போல செயல்படுவது நல்லது. இன்று வருமான அதிகரிப்பும் குடும்ப ஒற்றுமையும் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் மூலமாக உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். நீங்கள் நீண்ட நாட்களாக கடந்த 2-3 வருஷமாக நிலத்தை விற்க முடியல, வீட்டை விற்க முடியல, இல்லை வீட்டை மாற்றணும் அப்படின்ட்டு ஏதாவது யோசனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு அது சம்பந்தமான முயற்சிகள் வெற்றியை தரும். இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய இடம் பிரச்சனையாக இருக்குன்னா இன்னைக்கு அந்த இருக்கக்கூடிய இடத்தின் பிரச்சனை மாறுவதற்கும் சாதகமான பலன்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். மீன ராசி, குடும்பஸ்தானத்தில் சந்திரன், அந்த குடும்பஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த குழப்பங்களுக்கு முக்கிய காரணகர்த்தாவாக நீங்கள் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பத்தில் ஏதாவது ஒரு பணப்பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க. வீண் பேச்சுக்கள், பிடிவாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா இப்போ உங்களுக்கு விரைய சனி 2ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. அதுவும் மனசுக்கும் உங்கள் வார்த்தைக்கும் சம்மந்தமே இல்லை. நீங்கள் பேசுறது ஒன்று, நினைக்கிறது ஒன்று. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. வார்த்தை விரயங்கள் உங்களுக்கு எதிரிகளின் தொல்லையை அதிகப்படுத்தும். ஆனால் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்துல செவ்வாய், 6ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்பகுதி, கண் பகுதி, மூக்கு பகுதி, அதாவது உங்கள் முகத்தில் ஏதாவது மருத்துவ செலவுகள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அல்லது பேசும் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். உங்கள் பேசுகிற சக்தி அல்லது பேசக்கூடிய வார்த்தைகளில் தடுமாற்றம் ஏற்படுறதுனால உங்களால் அடுத்தவங்ககிட்ட ஒழுங்காக கம்யூனிகேட் பண்ண முடியாத ஒரு தடுமாற்றமான சூழ்நிலை இருக்குது. இன்று ஆரோக்கியத்திற்காக மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்புகள் பெருசாக இல்லை. பட் இருந்தாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. அதாவது உங்களுடைய மருத்துவ செலவுகளோ இல்லை உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களோ உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்குன்னா இன்னைக்கு அதுக்கு உண்டான தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். குழந்தைகள் மற்றும் உடன்பிறப்புகளின் சாதகமான பலன்கள் உதவிகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒன்றா ஆரோக்கியம், இல்லாட்டி கடன் சார்ந்த விஷயங்கள், இல்லாட்டி உங்கள் வீடு மனை சார்ந்த செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் அதிகரிக்கிறதுனா உங்களுக்கு செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.